என்னப்பா ராணுவ கேசரி, நீ பேசின பாயிண்ட் உனக்கே தெரிய மாட்டேக்கு, நீ என்ன பேசின ஏது பேசினு உனக்கே தெரியாம கடைசியில் அந்த பேசின பாயிண்ட் தப்பா போகுதுன்னு நினைச்சு அந்த பாயிண்டே மாத்துறது மட்டும் இல்லாம அந்த பாயிண்ட மாத்திட்டு கையெடுத்து கும்பிட வேற செஞ்சிருப்பா. எதுக்குப்பா இப்படி பண்ற? நான் தான் முதல் வீடியோல சொன்னேன்ல ப்ரோ, இந்த பிரச்சனை பெருசா போகவே போகாது, இந்த பிரச்சனை பண்ணுவான். முக்கியமா ராணுவ கேசரி கடந்து கத்துவான். கத்தி முடிச்சு ஒரு அரை மணி நேரத்துல அந்த பஞ்சாயத்து பெருசாகி ஒரு கூட்டத்தை போடும்போது அந்த கூட்டத்துக்கு நடுவில் போயிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுருவான்னு சொன்னா அதே மாதிரி மன்னிப்பு கேட்டான். பட் இந்த இடத்துல ராணுவ கேசரி வச்ச ஒரு பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட், ஓகேவா? ராணுவ கேசரி சௌந்தர்யா மேல வச்ச பாயிண்ட் கரெக்ட். ஆனா அந்த பாயிண்ட் அங்க தப்பா போதோ, ஐயோ அது அப்படி நடக்கல நினைச்சு அவனே பயந்து அவனை பேக் அடிச்சு மன்னிப்பு கேட்டுறான். இதுதான் நான் சொல்றேன், இவன் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கவே மாட்டான் ப்ரோ. இவன் பார்க்காம ஒரு சீன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த சீனை கிரியேட் பண்ணி முடிச்சு அந்த சீன் வந்து எங்கேயாச்சும் தப்பாகுது, அந்த சீன் மூலமா தனக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அந்த சீன் தான் பண்ண மாதிரியே காட்டிக்காத மாதிரி தான் வேற ஒரு சீனை பண்ண மாதிரி காட்டிக்கிட்டு அதை வச்சு ஒரு மன்னிப்பு கேட்டு போயிடுவான். இப்போ ஆக்சுவலா இந்த பிரச்சனை இருக்குல்ல, காலையில் நடந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அன்சிதா மட்டும்தான். அன்சிதா தான் இவ்வளவு பிரச்சனை காரணம். ஏன்னா அன்சிதா வந்து அங்க என்ன பண்றாங்கன்னா, மழை பெஞ்சிட்டு இருக்க கொடையை பிடிச்சி வெளியே வந்து நிற்கிறாங்க. இதுல என்ன போல தப்புன்னு கேட்டா, காலங்காத்தால வீட்டுக்குள்ள ரூல்ஸை மாத்திருக்காங்க. இவங்களுக்கு நாலு டைம் தான் ஆக்சுவலா பிரேக் டைம் கொடுக்குறாங்க. ஒரு 4 டைம் கொடுப்பாங்க. அந்த 4 டைம் மட்டும் தான் ஒன் டேல வந்து அவங்களுக்கு பிரேக் டைம். அந்த டைம்ல மட்டும் தான் இவங்க இஷ்டப்பட்டதை பண்ணிக்கணும். மற்ற டைம்ல ஒர்க்கர்ஸ் டைம் வந்து ஒர்க்கிங் தான் பண்ணிட்டு ஆகணும், ஓகேவா? ஒர்க்கர்ஸ் டைம்னா எப்படி சொல்றேன்னா, ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டீங்க, அந்த கம்பெனிக்குள்ள உங்களுக்கு பிரேக் விடும்போது மட்டும்தான் உங்களோட பர்சனல் சப்ஸ்கார் நீங்க வெளியே வர முடியும். மற்ற நேரம் அந்த கம்பெனிக்குள்ள வேலை பார்த்து தான் ஆகணும். அதே தான் அவங்க பண்ணி தான் ரூல்ஸை கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிரேக் டைமே இல்லாதப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கொடையை பிடிச்சு மலையை ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ரசிச்சிட்டு இருக்கும்போது இங்க இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீ உள்ள போன்னு சொல்லும்போது அன்சிதா தான் அந்த பிரச்சனையை உண்டு பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? அப்பெல்லாம் போக முடியாது, என்ன பண்ணுவீங்க பண்ணிக்கோங்க, நான் இப்படித்தான் இருப்பேன், வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை ட்ரிகர் பண்ணி கொண்டு வர்றது அன்சிதா. உங்களுக்கு புரியுதா? அன்சிதா யூனியன் லீடரா இருக்கிறதுக்கு முன்னாடி செமையா பிரச்சனை பண்ணாங்க. ஆனா யூனியன் லீடரா மாறின பிறகு ரொம்ப அமைதியா பிரச்சனை வந்து சமாதானப்படுத்தினாங்க. திருப்பி நேத்து நைட்டு ராணா வந்து யூனியன் லீடரா மாறிட்டாரா? நேத்து நைட் ராணா யூனியன் லீடரா மாறின பிறகு இவங்க இப்ப யூனியன் லீடர் கிடையாது, இவங்க காலங்காலத்துல பஞ்சாயத்து பண்றாங்க. சரி, இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இதுல சௌந்தர்யா மேல ஒரு தப்பு இருக்கு. என்னன்னா, சௌந்தர்யா வந்து ஆக்சுவலா அவங்களும் ஒரு ஒர்க்கர் தான், ஓகேவா? அவங்களும் அவங்க ஒரு ஒர்க்கர் தான். ஏன்னா அவங்க ஒரு மேனேஜர், ஓகேவா? மேனேஜர் அப்படிங்க அவங்க ஒர்க்கர் தான், அவங்க ஓனர் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது ஒர்க்கர் இன்னொரு ஒர்க்கரை போய் ஓடி போய் பாஞ்சு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த கொடை கடையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு. நீங்க சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஓவரா போதுன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட்டா நீங்க ஒரு ரூல்ஸ் எடுக்கிறோம், ஸ்ட்ரிக்ட்டா நாங்க வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு கொண்டு போகலாம். டைரக்டா வந்து பிசிக்கலி அட்டாக் பண்ண போற மாதிரி போறது வந்து தப்பு. ஆக்சுவலா அங்க அட்டாக் பண்ண போனாங்களான்னு கேட்டா அட்டாக் போனது இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடியே 2-3 தடவை இந்த மாதிரி இவங்க ஒருத்தருக்கு நேரம் வேகமா நடந்து போய் சேதன் அந்த ஒரு டாபிக் எடுத்து நீங்க பிசிக்கலி அட்டாக் பண்ண போற மாதிரி இருக்கு, இதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுன்னு சொல்லி சேதனை 2 தடவை வார்னிங் கொடுத்திருக்காரு. ஒரு தடவை இல்லைங்க, 2 தடவை இந்த மாதிரி வார்னிங் கொடுத்திருக்காங்க. சேம் அதே மாதிரி விறு நடந்து வேகமா போய் அந்த கொடையை பிடிச்சி இழுக்கிறது தப்பு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நான் கொடையை மட்டும் தான் பிடிச்ச கையை பிடிக்கலன்னு சொல்றாங்களா? நியாயப்படி அங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டாங்க. இவங்க கொடையை பிடிச்சிட்டு அவங்க கையை அந்த கொடையை விட்டு ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. கொடையை விட்டு அவங்க கையை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இது தப்பான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வகையில தப்பா தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா அவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டாமே. இப்ப கொடையை பிடிச்சு பாருங்க, விடலையா? விட்டுட்டு வந்துட்டு அவங்க ரூல் பிரேக் பண்றாங்க, சொல்றது கேட்க மாட்டேங்காங்க, மேனேஜருக்கான இதை கேட்க மாட்டேங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம். பட் அந்த மாதிரி கொண்டு போகும்போது ஒரு பஞ்சாயத்தா உண்டு பண்றாங்க. இதுல ராணா வந்து விஷயத்தை சரியாவே கவனிக்காம கையை நீட்டியோ அப்படின்னு சொல்லி கத்துறான். அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ஹீரோயிசம் பண்ணும், அவனுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு ஹீரோயிசம் பண்ணும். ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அந்த சண்டையில தன்னோட ஃபேஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எதனா ஒன்று பண்ணி கத்திக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டி சரி சும்மா கத்திக்கிட்டே இருப்பான். அதுதான் அங்கே பண்ணிட்டான். பண்ணி வார்த்தைகளை விடுறது மட்டும் தான் கையை ஒரு மாதிரி நீட்டி பேசுறான். இது அன்னைக்கு முத்துக்குமாரன் சண்டை அப்பவே பார்த்தேன். இந்த சொடக்கப்பட்டு பேசின முத்துன்னு சொல்லிட்டு போனால, அப்பவே முத்துக்கிட்ட ஒரு மாதிரி அடிக்க போற மாதிரி இந்த கையை மூஞ்சிக்கு இப்படி நீட்டு வச்சு அப்படியே போயிட்டே இருந்தான். அப்பவே தெரியும் ரைட் இவன் எங்கேயா வாங்குவான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு தான் அந்த இடத்துல மஞ்சரி போய் பேசுறாங்க. மஞ்சரி கிட்டே சேம் அதே மாதிரி தான் பண்றான். அப்பதான் மஞ்சரி சொல்லி பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அப்படி கையை தட்டி விட்டாங்க. இது ஆக்சுவலாக எப்படி போய் முடிவு பண்ணி எனக்கு தெரியல. இது ஃபிசிக்கலாக அடித்த மாதிரி இருக்குமா இல்லை நார்மலாக ஒருத்தன் வந்து இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கான் அதை தட்டி விட்ட மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் வேகமாக தான் தட்டி விட்றாங்க. இதில் மஞ்சரி மேலே தப்பு இருக்கான்னு கேட்டால் எனக்கு லைட்டாக மஞ்சரி மேலே தப்பு இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலுமே அது எல்லாமே ட்ரிகர் பண்ணது ராணுவ தான், ஓகேவா? பக்காவை ட்ரிகர் பண்ணுறாங்க. இவ்வளோ பஞ்சாயத்து வெடிக்குது, அந்த இடத்துல போட்டு கத்தி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்று சொல்கிறாங்க, நான் கொடையை பிடிக்கல கையை பிடிக்கலன்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லி மாற்றி பேசிக்கினே இருக்காங்க. இங்கே ராணுவ கடந்து கத்திட்டு உனக்கு சோறு கிடையாது தண்ணி கிடையாது என்னெல்லாமோ சொல்கிறான். டேய், நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க்கர், அதை முதல் புரிஞ்சுக்கோ. நீ ஒரு லேபராக இருந்துட்டு அங்கே மேனேஜர்ட் எல்லாம் போயிட்டு உனக்கு சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது இந்த மாதிரி கத்துறது வந்து அதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. அது தெரியாமல் கத்திட்டு இருக்கான். இல்லை முத்து வான் பண்ணி பாட்டி வச்சிட்டான்.
கடைசியில் இங்க ஒரு மீட்டிங் போட்டு உள்ள பேசுறாங்கப்பா. மீட்டிங் உள்ள போட்டு சரி அதை எப்படி சமாதானப்படுத்தலாம்னு பேசும்போது அங்க அருண் பேசவே மாட்டேங்க. ஏன்னா அங்க சண்டை நடக்கும்போது அருண் உள்ளே வரல. ஏன்னா அவருக்கு தெரியும்ல, அவர் இப்ப நல்ல ஒரு விஷயத்தை போடுவார். அங்க இருந்து கிளம்பி வந்தாச்சு. இப்ப ஏதாவது சண்டை நடந்தா என்ன சொல்லுவாரு, நான் உங்கள்ல இருந்து அங்க வந்தவன், உங்கள்ல இருந்து அங்க வந்து அங்க சண்டை நடக்கும்போது பார்க்க வேண்டியதாண்டா. நல்லா உருட்டுவான். டப்பா இருக்கான்னு தெரியுமா, அந்த முத்துக்குமார் ஏதாவது பண்ணா மட்டும் தான் டப்பாக்கு வந்து மூக்கு மேல கோவம் வரும். மற்றபடி தலைவர் எதுக்குள்ளே வரவே மாட்டார். நல்லா கதவை பிடிச்ச மணி நின்றுட்டு இருக்காப்ல. எங்க பஞ்சாயத்து வெடிக்குது, என்னெல்லாமோ கத்துறா, மாத்தி மாத்தி பிரச்சனை பண்ணியாச்சு. இங்க இருந்து கடைசி அருண் என்ன சொல்றான், நான் போய் பேசி பாக்குறேங்க. சரி போய் பேசி பாருனா அங்க போய் உட்காந்து பேசுறவங்க பேர்ல வளரிட்டு இருக்கான். அண்ணன் சரியா தூங்கலையா என்ன தெரியல, வளரிட்டு இருக்கான். நடந்த விஷயத்தை ரீகேப் பண்றான். ஏன்டா நாங்க சாட்டர்டே சண்டே ஆல்ரெடி அதை தான் பண்ணிட்டு இருக்கோம், ரீகேப் தான் பார்த்துட்டு இருக்கோம், நீ என்னடா திருப்பி ரீகேப் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி சண்டை நடந்துச்சு, நீங்க அப்படி பண்ணீங்க, அப்படி அங்க முத்து போட்டு பொழந்துட்டா. எப்பா அதெல்லாம் இருக்கட்டும், அது எங்களுக்கே தெரியும், நீ எதுக்கு வந்து அதை பேசு, முத்து இப்படி தயசே பேசாங்க. அப்படித்தான் பேசுவோம்ல, ஏலே நீ ஒரு மேனேஜர் தானே, எதுக்கு வந்து அதை பேசுனா, வளரினே இருக்கான். ஒரு அரை மணி நேரமா வளர்றான். ஏன்னா அவன் நல்லவே பேர் எடுக்கணும்ல, இவன் இங்கேயும் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசணும். அதுக்கு என்ன பண்ணு தெரியாம வளரிட்டு இருக்கான். கடைசியில் வந்து பவித்ரா வந்து ஒரு மீட்டிங் போட்டு தான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. கடைசியில் மீட்டிங்குமே என்ன பண்றாங்க தெரியுமா, வா யூனியன் ஆஃபீஸ்க்கு வந்து மீட்டிங்கை போடுன்னு சொல்லிட்டு யூனியன் ஆஃபீஸில் மீட்டிங் போட வைக்கிறாங்க. இங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ரெண்டு பேரை பேச விடுவோம். இங்க இருந்து சௌந்தர்யாவும் மஞ்சரியும் பேசட்டு, அங்க இருந்து ராணவ அன்சிதாவும் பேசட்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா ராணுக்கு பேச தெரியாது, அவனை தனியா விட்டா மாட்டிப்பான். அதுதான் அங்க நடக்குது. ஓகேவா, அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இங்க இருந்து சௌந்தர்யா எடுத்த அடுப்புல சாரி கேட்டாங்க. எடுத்த அடுப்புல நான் பண்ண தப்பு தான், இருந்தாலும் நான் கொடையை மட்டும் தான் பிடிச்சேன், நான் கையை பிடிக்கல, நான் வந்து வேகமா அப்படி நடந்து வந்து எல்லாமே தப்பு தான், இருந்தாலும் அன்சிதா வந்து அப்படி ட்ரிகர் பண்ண போய் தான் ஒரு மேனேஜரா நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல சௌந்தர்யா மேல கொஞ்சம் தப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்க ஒரு மேனேஜர் தான், இவங்க எடுத்த அடுப்புல நான் வந்து வேலையை விட்டு தூக்கிடுவேன், ரோட்டுக்கு போ, அந்த மாதிரி வார்த்தைகள் விட எனக்கு தெரியும் தப்பு. ஏன்னா ட்ரிகர் ஆயிட்டாங்க, ட்ரிகர் ஆகி வார்த்தை விட ஆரம்பிச்சாச்சு. ட்ரிகர் பண்ணது என்னமோ ராணுவ தான், அவன் பக்கா ஒரு வேலையை பார்த்து விட்டான், அப்படியே பக்கா ஒரு வேலையை பார்த்து விட்டான். மொத்தத்தில் பஞ்சாயத்து எடுத்து இவங்க சாரி கேட்டாங்க. அங்க அன்சிதா என்ன சொல்றாங்க தெரியுமா, எனக்கு தெரியும் நீ கையை பிடிக்கல, நீ கொடையை மட்டும் தான் பிடிச்ச, பரவாயில்ல விடு, சரி ஓகே நான் ஏத்துக்கிறேன், உன்னோட சாரி ஏத்துக்கிறேன்னு சொல்லியாச்சு. இங்க ராணுவ கேசரி 4 பல்ட்டி அடிக்காரு. இங்க சவுந்தர அடுத்த கொஸ்டின் கேட்கறாங்க. அங்க அவங்க சொல்றாங்க சண்டை நடக்கும் போது நான் கையை பிடிக்கல கொடையை தான் பிடிச்சேன், நீ எதுக்குடா அப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டே இருக்க, நான் கையை பிடிச்சேன் நீ ஏன்டா ட்விஸ்ட் பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல ராணுவ ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறான். ஐயோ நான் அங்க நீங்க கொடையை பிடிச்சிங்கன்னு தானே சொன்னேன், நான் கையை பிடிச்சேன்னு சொல்லவே இல்லையா, நான் அந்த இடத்துல ஒரு யூனியன் லீடரா என்னோட லேபரோட கொடையை நீங்க பிடிச்சி, ஏய் அப்பா நீ பேசுனது கரெக்டா தான் பேசுன, திரும்பியே சொல்றேன் ராணுவே, இதுதான் சொல்றேன், உனக்கு மண்டல சாமான் சட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல, நீ சும்மா ஒரு ஹிட் ஆஃப் த மூமெண்ட்ல ஏதாவது பேசணும்னு பேசுற, வேணும்னு சீன் போட ட்ரை பண்ற, ஆனா அந்த இடத்துல அது உனக்கு தெரியாத விஷயமா இருக்கு. சோ அங்க ஒரு பிரச்சனை வெடிக்கும் போது அங்க ஒருத்தன் பாயிண்ட் வைக்க ஆரம்பிச்சு, அந்த பாயிண்ட் தப்பாயிரும் தெரிஞ்சோன்னா மன்னிப்பு கேட்டு போயிடறான். அந்த பாயிண்ட் தப்பாகுது, நம்ம பேசுனது தப்போன்னு நினைச்சிட்டா உடனே பேக் அடிச்சு பின்னாடி போயிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடறான். இங்க முத்துக்குமார் இடையில நிறைய பாயிண்ட் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இதுல அருண் தேவையெல்லாம் மூக்க விட்டு நீங்க பேசாதீங்க, நீங்க போய் அப்பா நீ மட்டும் எங்கேயும் பேச மாட்டியாப்பா, நீ மட்டும் குறுக்க எதுவும் பேச மாட்டியாப்பா, சும்மா 24 முத்து எனக்கு என்னமோ இவன் முத்துன்னு ஒரு மாதிரி முத்து அப்படின்னு போயிருவான் போல, அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கான். முத்து ஏதாவது பேசினா மட்டும் மூக்கு மேல ஒரு கோவம் வந்துருது, உடனே டப்பா அடிச்சுட்டு வந்துடுறான் கிளம்பி. ஓகேவா, இதுல 2-3 வார்த்தைகள் விட்டுருக்கான், அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேவையெல்லாம் வார்த்தை விட்டுட்டு பெருசா பெரிய மைனர் கோழி குஞ்சு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அதை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா, சோ இந்த இடத்துல பிரச்சனை ஆகுது. கடைசியில் இங்க இருந்து சௌந்தர்யா பேசி முடிச்சாச்சு. ராணுவட்ட சொன்னா ராணுவ அவனும் மன்னிப்பு கேட்டான், நான் வந்து அப்படி மீன் பண்ணி சொல்ல, நான் கையை பிடிச்சிங்கன்னு சொல்ல, கொடையை பிடிச்சிங்கன்னு சொல்லன்னு சொல்லிட்டு அவனும் மன்னிப்பு கேட்டான். கடைசியில் இங்க இருந்து மஞ்சரியும் அவங்க அடிச்சதுக்கு ஒரு இது சொல்லிட்டாங்க, நீ கையை நீட்டி பேசினா தட்டி தான் விட்டு அந்த வேகமா தட்டினேன், அது உனக்கு அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோ, பட் இன்டென்ஷனா நான் அடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. மொத்தத்தில் பிரச்சனை முடிஞ்சிட்டு. ஆனா அதுக்கு நடுவில் பேசின முத்துக்குமரன் தப்பான். இப்போ அதுதான் டப்பா பிடிச்சி வச்சுட்டு தப்புன்னு அழுதுட்டே இருக்கான். டப்பா நீ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோ, உனக்கு பேச தெரியலன்னா சத்தங்கனம் இரு, அதை விட்டுட்டு எவனும் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. உனக்கு அங்கே பாயிண்டே இல்லை, நீ சண்டைகளே வரல, நீ ஏன் சண்டைகளை வரல, நீ தான் இங்கேருந்து போனவனு கேட்டா நான் அந்த சண்டையை பார்த்துட்டு இருந்தேன், அந்த சண்டை எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசலான்ட்டு இருந்தேன். அப்பா நீ நல்லா டப்பா தட்டு பதில் கேட்டால் ஒரு டயலாக் வேற விடுறாங்க, நான் இங்கேருந்து அங்கே போனவன், நான் ஒன்றும் அங்கே பிறக்கலை, இங்கே தான் பிறந்தேன், ஏப்பா சத்தங்கடாம இருப்பா, சும்மா என்னத்தையா டப்பா அடிச்சிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த பஞ்சாயத்து முடிஞ்சு எல்லாரும் சாரி கேட்டாச்சு. கடைசியில் ஜெஃப்ரி செம்மையா ஒரு பாயிண்ட் வச்சு விட்டான். இப்போ மஞ்சரி அடிச்சாங்கன்னு சொல்லி சாரி கேட்க வைக்கிறல்ல, அந்த பஞ்சாயத்தப்போ நீ நடிச்சல அதுக்கு சொல்லி அங்கே மஞ்சரிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ ஒரு மாதிரி நான் அடிச்சுட்டு போனலப்பா, அதுக்கு என்ன அப்படின்னா, ஐயோ நான் தெரிஞ்சு பண்ணல, நான் கவனிக்கல நினைக்கிறேன், மன்னிச்சுன்னு சொல்லிட்டு ராணுவ மன்னிப்பு கேட்டான். மொத்தத்தில் எல்லாரும் மன்னிப்பு கேட்டு முடிச்சு விட்டாச்சு. இதுதான் நடக்க போகுது. ராணுவ கேசரிக்கு 24 இதான் வேலை, அவர் ஒரு பாயிண்ட்டை பேசிட்டு பேக் அடிச்சு சாரி கேட்டுருவாப்ல, அங்கே ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டான். எல்லாரும் மன்னிப்பு கேட்டாச்சு, எல்லாரும் பிரச்சனை முடிச்சாச்சு. இருந்தாலும் அருணுக்கு மட்டும் இப்போ தீரவே இல்லை மனசு. ஏன்னா முத்துக்குமார் நாங்கள் ஸ்கோர் பண்ணிட்டான், அதனால இப்போ அவனுக்கு ஏற்றுக்க முடியல, கரைஞ்சிட்டு இருக்கேன் உட்காந்து. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்க, ராணுவ கேசரி எடுத்து வச்ச பாயிண்ட் இது கரெக்ட் தான், ஆனால் கடைசியில் பயந்து மாத்திரம் தெரியுமா, அதை பற்றி உங்களுக்கு எனக்கு கருத்தை சொல்லுங்க. சௌந்தர்யாவுக்கு சேதனை எல்லோ கார்டு இல்லை ரெட் கார்டு தான் கொடுப்பாரு, ஏன்னா 3வது அடுத்த வாரம் நீங்கள் ஆகுது. இதை பற்றி உங்களுக்கு எனக்கு கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.